நம்ம அபிலேஷன்ஸ் கண்டிஷன் என்ன செக் பண்ணுங்க. சார், வெப்பன் சப்ளை வண்டி இது வரைக்கும் வரல சார். நம்ம கையில் இருந்த ஸ்டாக்கும் தீர்ந்துருச்சு. சமாளிப்போம். 12 வருஷம் சகாதேவன் சார் என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தை கல்லில் செதுக்கின மாதிரி என் நெஞ்சில் பதிஞ்சிருக்கு. வாய மூடுறா. நான் எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன், எனக்கு எதிரில் எப்பவும் சூரியன் இருக்கும்னு. சார் கொஞ்சம் எந்திரிச்சு கிழக்கு பக்கமாக நிற்க முடியுமா சார்? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? உயிரோட இருக்க போறது நம்மளா எதிரியான்னு தெரிகிற நேரம் வந்துடுச்சு. ஒருவேளை நீ உயிரோட இருந்திருந்தா வெளியே வாடா ராஜா. போகாதீங்க, நான் வந்துட்டேன். இந்திய சிங்கத்தோட வீரம் என்னன்னு காட்டுங்க. நாம இதோட இந்த யுத்தத்தை முடிச்சாகணும். யுத்தத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். அது எதனால நான் இதுவரைக்கும் கர்னல் ராஜாவை எதிர்த்து போராண்டதில்லை. கர்னல், உனக்கும் எனக்கு நடுவுல எந்த விரோதமும் இல்ல. ஆனா நமக்கு பொதுவான விரோதி இந்த யூனிஃபார்ம் தான். அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு முன்னாடி ஒரு இந்திய வீரன் நிக்கிறான். அவனை நான் வீழ்த்திட்டேன். என் வீட்டுக்கு போகணும். என்ன நானும் வீட்டுக்கு போயாகணும்.
உன்னை கொன்னுட்டு ஜெய் ஹிந்த். ஒத்துக்கிறேன். जीते आए हैं छूट की जिंदगी सदा, जब से बनी वो दीवार तब से मिली है सजा, तब से मिली है सजा। I'm sorry. இது என்னோட கடமை. All units in the forwarding area, cease fire. I say again, cease fire. The Pakistan Army has surrendered to the Indian Army. All the Pakistani prisoners of war must be treated with humanity and dignity. All the commanders make sure that these orders are carried out very strictly. சார், ஆர்டர் வந்திருக்கு. நாம ஜெயிச்சிட்டோம். முடிஞ்ச அவங்கள இன்னொரு ஆர்டர் கொடுக்க சொல்லு. இங்க இறந்து கிடக்கிறவங்க உயிரை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாதுல்ல? இந்த போருக்கே காரணம் ஆர்டருங்கிற அந்த ஒரு வார்த்தை தானே. பேராசை பிடிச்ச ரெண்டு மனிதர்கள் அதிகார வெறி பிடிச்சு இந்த நாட்டையே ரெண்டா கிழிச்சிட்டாங்களே. அன்னைக்கு ஆரம்பிச்சது தானே இந்த அழிவு. ஆர்டர். எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர். மண்ணா கட்டி இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த வீரனோட ஞாபகமா இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா வருஷமும் இதே நாள் டிசம்பர் 17 அன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் இந்த ராணுவ வீரனுக்காக சிந்துவேன். இது ஒரு ராணுவ வீரன் இன்னொரு ராணுவ வீரனுக்கு கொடுக்கிற வாக்கு. Hey, sir. Get me a pen and paper. சார், என் மரியாதைக்குரிய எதிரியே, நீ எங்க மண்ணில் பிறந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும். எல்லா இந்தியர்கள் சார்பாகவும் உனக்கு என்னோட வீர வணக்கம். ஜெய் ஹிந்த். உன்னோட வீரமும் தியாகமும் உன் நாட்டுக்கு தெரியணும். Goodbye, my dear friend. Goodbye. Jai Hind.
என்னடா தூங்குறியா? சர குத்தி குட்றா. டேய், போர் மட்டும் முடியட்டும் சார், பேரல் இறக்குறோம். அப்படி என் கதை முடிஞ்சிச்சுன்னா மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு முறைப்படி கொடுக்குற மரியாதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். இந்த யுத்தத்தில் காணாமல் போனவங்களை ஏதோ சொல்லுவாங்களே, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். You carry on, my boy. இந்த போர் இங்கேயே முடிஞ்சிடுச்சு. நாம ஜெயிச்சிட்டோம். இழப்புகளுக்கு இன்னொரு பேர் தான் வெற்றி. இன்னொரு யுத்தம் நடக்காம இருக்கணும்னோ, உன்ன மாதிரி வீர இளைஞர்களை இந்த நாடு இழக்காம இருக்கணும்னோ நான் வேண்டிக்கிறேன். We will pray. No more wars. Jai Hind. சகாதேவன், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. சோல்ஜர்ஸ் உங்களை தூக்கிட்டு வரலாம். நோ சார், நான் ஒரு ராணுவ வீரன். நான் சாகர வரைக்கும் என் கால் இந்த மண்ணில் பதிச்சுக்கிட்டே இருக்கணும்.